சார் தமிழ்நாடு எப்பயுமே பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனை என்ன அதை பேசுகிறவங்களுக்கு தான் அதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக பேசுகிறவங்கள தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. இங்கே ஜாதி மதம் எது பேசினாலுமே மக்கள் பிரச்சனை என்ன இப்போ இன்னைக்கு என்ன மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி யார் பேசுகிறாங்களோ அது ரியலாக பேசாமல் களத்தில் யார் இறங்கி வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் ஆதரவு இருக்கும். நான் காரைக்குடி போகும்போது பார்த்தேன் நிறைய மகளிர்கள் காரைக்குடி உள்ள கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மூவ் ஆகுறாங்க. காய்கறி வச்சுட்டு விற்கிறாங்க. அது ஒரு வாழ்வாதாரம். கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக பஸ் கொடுக்கறதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வருமானத்துக்கான வழி பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு மக்கள் திட்டம். இந்த மாதிரி நிறையா திட்டங்கள் சொல்கிறேன். இப்போ வந்து டிவி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் லேப்டாப் கொடுத்தாங்க. எந்த கட்சியாக இருந்தாலுமே திராவிட கட்சிகளும் இங்கே மோஸ்ட்லி ஆளுது. அது வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமை தான் கொண்டு வராங்களே தவிர எல்லாத்துக்கும் கொண்டு போய் கடைக்கோடி மக்களுக்கு கொண்டு போய் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 1019 1,90,000 ஆவரேஜாக நம்ம தனிநபர் வருமானம் இன்க்ரீஸ் ஆகி ஒரே நாள் இன்க்ரீஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து கர்நாடகா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பெங்களூர். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அந்த ஆவரேஜான சேலரி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா மக்களுக்கு வந்து அந்த படிப்பு இதெல்லாம் விஷயங்கள்லாம் நிறைய இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ அடுத்து வர கட்சி இப்போ இவன் 1000 ரூபா கொடுக்குறானா, நான் 1500 கொடுக்குறேன். மகளிருக்கு வந்து ஃப்ரீயாக பஸ் கொடுக்குறாங்களா, பஸ் கொடுக்குறீங்களா, ஓகே. அவங்களுக்கு வெளியூர் போகிறதுக்கு ஃப்ரீயாக மாதத்துக்கு 3 ட்ரிப் கொடுக்குறேன். அப்படி பேசுகிறவன் தான் இங்கே வந்து ஏதாச்சும் ஆட்சியவோ இல்லை ஒரு மக்களுடைய இது பண்ணுவோ அது தப்பு. இது ஃப்ரீயெல்லாம் ஃப்ரீ கிடையாது. இது எதுவுமே ஃப்ரீ கிடையாது. மக்களுக்கான எம்பவர்மெண்ட் ஸ்கீம். எம்பவர்மெண்ட்னா இங்கிலீஷில் தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கள வந்து தன்முனைப்படுத்துறது. இப்போ என்னால் போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியலன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கான வசதியை ஆக்சஸ் கொண்டு போகிறது. சரி போகிறேன், சாப்பாடு இல்லை, அம்மா அப்பா காலைல வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது. நான் எந்த கட்சியும் சொல்ல. இது மாதிரியான திங்கிங் மக்கள் தாட் ப்ராசஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கட்சி தான் இங்கே ஜெயிக்குமே தவிர இங்கே ஜாதி மதம் இதெல்லாம் வச்சு எந்த கட்சியும் ஜெயிக்காது. தமிழ்நாடு மக்கள் பொறுத்த வரைக்கும் ஜாதி மதத்துக்கு ஓட்டு போகிற ஆளே கிடையாது. யாரை வேணால் நீங்கள் கேளுங்க, எந்த ஜாதியும் எந்த மதத்துக்கு ஓட்டு போகிற ஆள் கிடையாது. அவங்களுக்கு தெரியும். எனக்கு 70% வந்து அப்படி தான் இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எலெக்ஷன்லேயும் பார்ப்பீங்க. ஜாதி மதம் பேசுகிற எந்த கட்சியுமே ஒரு வாட்டி 4 வாட்டி 4 எவனா கூட தொத்தின்னு போய் ஒரு 4 ஓட்டு வாங்க.